ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம மீனாவோட அப்பா கிட்ட பயங்கரமாக உரண்டல் இருக்கிறாரு நம்ம பாண்டியனா கொக்கா கொக்கா அந்த பாட்டை இப்போ தான் போட்டுணும் போல். இந்த அளவுக்காயா உரண்டை இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன பேசினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், நோ ஒரு எமோஷன் சொல்லிட்டு ரியாக்ஷனே இல்லாமல் போயிட்டாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க, அங்கே வந்துட்டு மழை காற்று புயல் வெள்ளம் எல்லாம் வர மாதிரி ரியாக்ஷனை பார்க்கணுமே மீனாவுக்கு. அப்படியே அவங்க வந்துட்டு அவங்களோட சேலையோட முந்தானியை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்களாமா. அது அப்படியே அவர் காற்று வாக்கில் பார்க்குறாராமா. டே எக்ஸாம் எழுத சொன்னால் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே என்னடா தெரியுது அந்த மாதிரி இருக்குங்க, ஏன்டா இப்போ அலும்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படிலாம் தம் பொண்டாட்டி எனக்காக கஷ்டப்படுறா இல்லைனா எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வம்சா பாட்டை போட்டுவிட்டு இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா வெற்றிப்பாடு கொடிக்கட்டு தாப்பா இனிமேட்டுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒரு பக்கம் அலும்பு பண்ணிக்கிட்டு சுற்றுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம ராஜும் நம்ம கதிரோங்க. நம்ம ராஜு கம்முன்னு இருக்காங்களா, ஆகும்னா ஜாக்கி சானுக்கு தங்கச்சின்னு நினைப்பு, லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு எல்லா ஜம்ப்பும் பண்ணி வீரரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது திருட்டு வீரரை பிடிக்க போகிறாங்களாமா. கண்ணனை நான் பார்த்துட்டேன்னு சொல்லாத பக்கி பதறது இல்லைன்னு ஜூட்டுன்னு ஓடிட்டான். அவனை பிடிக்கிறேன்னு ஓடி போக இது கீழே விழுவ, கடைசியில் வந்து கதிர் வேற அதாவது ப்ரொமோ ஷூட்டில் விட்டாங்களே அந்த சீனு தாங்க. இவங்க வந்துட்டு கதிர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு பதறாராம். ஐயோ உனக்கு ஏதாவது ஒன்றா என் நெஞ்சில் இடி விழுவும், என் கண்ணில் காவேரி ஆறு அணைக்கட்டு புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிச்சுட்டு ஏறுமா நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, இவன் ஃபாலோ மீன்னு சொல்கிறான், இவங்க ரெண்டு பேரும் வர்றான் பூச்சாண்டின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு பூச்சாண்டி பாட்டை கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை போட்டுவிட்டு துரத்துறாங்க. கடைசியில் பிடிக்க முடியலவங்க. இவங்க எங்கே போய் நிற்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல் தான்.